திருச்செந்தூர் அருகே 30 பேர் சென்ற படகு கடலில் கவிழ்ந்ததில் 9 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு சுற்றுலா தலத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. திருச்சி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் 30 பேர் இன்று மாலை ஒரே படகில் பயணம் செய்துள்ளனர். மணப்பாடு பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவருக்கு சொந்தமான இந்த படகில் 7 பேர் மட்டுமே செல்ல முடியும் என்ற நிலையில் 30 பேர் ஏற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் யாருக்கும் உயிர்காக்கும் உடைகள் அணிவிக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன. இந்த நிலையில் அதிக அளவில் பயணிகளுடன் சென்றதால் படகு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கடலில் மூழ்கியுள்ளது. இதனால் படகில் சென்றவர்கள் கடலில் விழுந்து தத்தளித்துள்ளனர். நீச்சல் தெரிந்த ஒரு சிலர் கடலில் மூழ்கியவர்களை காப்பாற்ற முயன்றுள்ளனர். எனினும் இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். நீரில் முழுகியதால் உடல்நிலை பாதித்த நிலையில் 9 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலில் மூழ்கியவர்களில் மேலும் சிலரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. நாங்க 6 பேர்ப்பா. என் மகன் எல்லாரையும் காப்பாத்திட்டோம்ப்பா. என் மருமகளை விட்டுட்டோம்ப்பா. எல்லாரையும் காப்பாத்தினான்ப்பாவே. சின்ன குழந்தைகளெல்லாம் காப்பாத்தினான்ப்பா. ஆனா என் மகன் பொண்டாட்டிய தேட முடியலப்பா. இதனிடையே நீரில் மூழ்கியதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அஸ்வின் கோட்னிஸ் ஆகியோர் நேரில் சந்தித்தனர். அங்கு அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த அவர்கள் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். இதனையடுத்து விபத்து நடந்த மணப்பாடு பகுதிக்கு அவர்கள் புறப்பட்டு சென்றனர். திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து அவர்களுக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் ஆறுதல் தெரிவித்தார்.